தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. கேரளாவைச் சேர்ந்த தீபக் என்பவர் ஓடும் பேருந்தில் தன்னிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக கேரள பெண் யூடியூபர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதோடு மனம் உடைந்த தீபக் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பெண் யூடியூபருக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் நிலவி வரும் நிலையில் வீடியோ எடுக்காமல் இன்ஸ்டா ரீல்ஸாக வெளியிடாமல் பேருந்தில் தன்னிடம் அத்துமீறிய நபரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்லூரி மாணவி தைரியமாக போலீசில் சிக்க வைத்த சம்பவம் வரவேற்பை பெற்று வருகிறது. சென்னை தாம்பரம் அடுத்த கோவிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவி வண்டலூர் அருகே உள்ள கல்லூரிக்கு செல்வதற்காக ஈஞ்சம்பாக்கத்திலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற மாநகர பேருந்தில் பயணித்திருக்கிறார். அப்போது அந்த மாணவியின் பின்னால் நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி தாம்பரம் பேருந்து நிலையம் வந்தவுடன் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். இதையடுத்து அந்த நபரை பிடித்த சக பயணிகள் தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்பு போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையை சேர்ந்த 36 வயது கீர்த்திவாசன் என்பதும் மறைமலை நகர் மஹிந்திரா சிட்டி பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்றியதும் தெரிய வந்தது. கேரள சம்பவம் நாட்டையே உலுக்கியதோடு பேருந்துகளில் பெண்களை பார்த்து கேரள ஆண்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடும் சூழலிலும் கூட, மீம்ஸுகளால் சமூக வலைத்தளங்களே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் சூழலிலும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் பேருந்தில் மாணவியிடம் அத்துமீறிய இளைஞரை தங்கள் பாணியில் போலீசார் அதிரடி விசாரணை செய்ததாக கூறப்படுகிறது. 17 வயது கல்லூரி மாணவியிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட கீர்த்திவாசன் மீது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது கைதாகி சிறையில் உள்ள கேரள யூடியூபர் பேருந்தில் பயணிக்கும் போது தீபக் தன்னிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியது குறித்து அப்போதே அவரிடம் கேட்டிருந்தால், அக்கம் பக்கத்தினரிடம் அது குறித்து தெரிவித்திருந்தால், காவல்துறையில் அந்த வீடியோவை கொடுத்து புகார் அளித்திருந்தால் உண்மை வெளிவந்திருக்கும். எனவே யூடியூபரின் சம்பவத்தை மனதில் நினைத்து தன்னிடம் அத்துமீறும் நபர்கள் குறித்து புகார் தெரிவிக்க தயங்கக்கூடாது. தைரியமாக அப்போதே கண்டித்து சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டும் என்கிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.